Hi friends, welcome to Prithavian. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி தான் பார்க்க போறோம். சப்பாத்திக்கு தேவையான கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துட்டேன். இன்னொரு கப் 2 கப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவையும் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட். ஆக்சுவலி கோஸ் வந்து பொடியா கட் பண்ணியிருக்கேன். அந்த பொடியா கட் பண்ணியிருக்கிற கோஸையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை மாவு வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. இப்போ சப்பாத்திலாம் சாப்பிட்டா ஹீட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி கோஸ் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த ஹீட் வந்து ஆகாது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் தாராளமாக டெய்லி சப்பாத்தி எடுத்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் எல்லாம் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா டைட்டாக பிசையணும். ஆக்சுவலாக இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தி மாவை நல்லா நான் அடித்து நல்லா செம்மையாக பிசைஞ்சிட்டேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம் மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு. நம்ம அதுக்குள்ளேயே குருமா பண்ணிடலாம். இந்த சப்பாத்தி நல்லாவே ஊறிடுச்சு 1/2 அன் ஹவருக்கு மேலே. ஏன்னா குருமா பண்ண டைம் ஆகிடுச்சு. இப்போது இது மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சப்பாத்தி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு வச்சு தேய்ச்சிக்கலாம். ஆக்சுவலி என்னோடய சப்பாத்தி தேய்க்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இவ்வளோ சின்ன சைஸில் தான் இருக்குது. அதனால நான் வந்து இந்த ஷேப்பில் தான் என்னால் தேய்க்க முடிஞ்சது. இப்போ சுட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கல்லில் போட்டு அப்ளை பண்ணிட்டேன். எண்ணெயும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். 2 பக்கம் திருப்பி இன்னும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். சப்பாத்தியை கோஸ் போட்டு பிசைஞ்சதுனால சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ சிம்மில் வச்சாலுமே சப்பாத்தி நல்லா வேகும். ப்ளஸ் கோஸ் போட்டுக்கிறதுனால கோஸும் வேகணும். கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 சப்பாத்தி தட்டியிருக்கேன். மீதியெல்லாம் அதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சாப்பிட்டுடலாம். நீங்களும் இது மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.